Hi friends, welcome back to my channel. இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம டி நகர்ல இருக்கக்கூடிய சரவணா எலக்ட்ரிக் ஷோரூம்க்கு விசிட் பண்ணியிருக்கோம். வெளியில வரக்கூடிய நிறைய கிச்சன் வெசல்ஸ் இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து கிட்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரியான காஃபி மகே வந்து வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கிட்ஸ் தான் கிடையாது, நம்ம அடல்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு கார்ட்டூன் எனாமலுமே கொடுத்துருக்காங்க. இதனுடைய வெயிட்டுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பொருள் மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய யுனிக்கான ஐட்டம்ஸ் லைக் ஹேண்ட்பேக் முதல் கொண்டு இந்த ஷோரூமில் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். சூப்பரான கண்டென்ட் இது மாதிரி உங்களுக்கு மொபைலில் உடனுக்குடனே வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் தான் பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு சர்விங் வெசல் தான் பார்த்துட்ருக்கீங்க. இதுவுமே வந்து வெளியில் பண்ணி வச்சுருக்காங்க. மூணுமே வந்து ஒரே கெப்பாசிட்டி தான். அதில் ஒன்று தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய அஞ்சரை பெட்டி தான் பார்த்துட்ருக்கோம். இதுவுமே பார்த்திங்கன்னா வெளியில் பண்ணி வச்சுருக்காங்க. வெயிட்டுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து வெள்ளி பொருளுக்கெலாம் வந்து மேக்கிங் சார்ஜஸ், அதாவது வந்து செய்கூலி தான் போடுவாங்க. பட் வந்து இப்போ பார்க்குற எல்லா வீடியோவில் பார்க்குற எல்லா பொருளுக்குமே வந்து வேஸ்டேஜ் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நகைகளுக்கெல்லாம் எப்படி வேஸ்டேஜ் போடுறாங்களோ அதே மாதிரி வெள்ளிக்குமே வந்து வேஸ்டேஜ் தான் போடுறாங்க. நம்ம கிச்சன் ஐட்டம்ஸ் நிறைய வந்து வெளியில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும், இந்த மாதிரி கல்யாணங்களுக்கோ இல்லை ஏதோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலியில் ஏதோ ஃபங்க்ஷன் அவங்களுக்கு ஏதாவது வந்து கிஃப்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் கூட யூனிக்காக இருக்குது. எப்போவுமே கொடுக்குற மாதிரி டம்ளரு கிண்ணம் இந்த மாதிரி வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அது வந்து ஒரு யூனிக்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பூஜா ஐட்டம் தான் பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கெலாம் அபிஷேகம் பண்ணும்போது இது வழியாக வந்து பால் சொட்டும் பார்த்திங்களா. கீழே வந்து சிவலிங்கம் வச்சுட்டு அந்த ஸ்டாண்டுக்கு கீழே மேலே வந்து இந்த சொம்பில் வந்து பால் ஊற்றிக்கு வைக்கும்போது அது வந்து ட்ராப்பாக விழும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதையே இப்போ காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாராவது இப்போ சர்ச் பண்ணிகிட்ருப்பீங்க, வெளியில் வந்து ரெடிமேடாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் இப்போ இதை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சூப்பரான ஐட்டம்லாம் நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாதவங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த நம்பர் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் அபவ் 5000 தான் சில்வர் பர்ச்சேஸ் வந்து ஆன்லைனில் பண்ண முடியும். சில்வர், ஆன்டிக் சில்வர் அந்த வரிசையிலே பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட்டட் சில்வர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட இங்கே இருக்குது. நகைகளில் தான் நம்ம கோல்டு பிளேட்டட் சில்வர் பார்த்துருப்போம். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து இந்த மாதிரி வெசல்ஸில் கூட கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் ஒன் பை ஒன் பார்க்கலாம். இப்போ நீங்கள் சூப்பரான ஆன்டிக் சில்வரில் வந்து ஒரு ஹேண்ட்பேக் தான் பார்த்துட்ருக்கீங்க. நல்ல ஒரு பார்ட்டி வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொண்ணுக்கு மேரேஜ் அவங்களுக்கு வந்து சீர்வரிசை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி யுனிக் ஐட்டம்லாம் வாங்கி கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பரான மாடல். அடுத்ததாக வந்து ஒரு பூஜா உருளி தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து ஃப்ளார் போட்டு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அட் சேம் டைம் யாருக்காவது யூனிக்காக கிஃப்ட் கொடுக்கணும் ஒரு ஃபங்க்ஷனுக்குனா இது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிறுவரிசையில் கொடுக்கக்கூடிய பாத்திரங்களில் இதுவும் ஒன்று.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படி டைப், இது வந்து பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மி படின்னு சொன்னாங்க. நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி போகும்போது வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இதில் தான் வந்து வச்சு மாமியார் வீட்டில் போகும்போது காலில் வந்து அந்த தள்ளி விட்டு போவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி நெல் கொட்டி யூஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி படி தான். அதே நீங்கள் கிராண்டாக சில்வரில் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஆன்டிக்கில் சூப்பரான ஒர்க்மன்ஷிப்பில் வந்திருக்கக்கூடிய ஒரு வாட்டர் பாட்டில் தான் இது. உள்ளேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருந்தது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சீர்வரிசையில் வரக்கூடிய ஆன்டிக் சில்வர்ஸ் தான். நீங்கள் யாருக்காவது யூனிக்காக கிஃப்ட் பண்ணனா கூட இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம பார்க்குற ரெண்டுமே வந்து குங்குமச்சிமிழ் தான். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கீழே பிளேட்டோடையே வருது. நம்ம நடுவில் குங்குமம் வச்சுட்டு சுற்றிலும் ஃப்ளார் டெக்கரேட் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு நியூ மாடல் ஆன்டிக் சில்வரில் வரக்கூடியது. மேலே வந்து அன்னம் டிசைன் வச்சுருந்தாங்க. ப்ரைஸுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுவுமே ஒரு குங்குமச்சிமிழ் மாடல் தான். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் குங்குமம் கூட கொட்டி நீங்கள் வெளியில் பத்திரிக்கை வைக்க அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ வந்து பூஜை ரூம்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடிக்கடி வந்து அதில் வந்து ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. குங்குமச்சிமிழில் வந்து இது ஒரு சூப்பரான மாடல். ஸோ நார்மலாக இருக்கிறது காட்டாமல் யூனிக்கான மாடல் காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு ஃபீடிங் பாட்டில் மாடல் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ வந்து நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும், உங்கள் பேரன் பேத்திக்கு சில்வரில் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஃபீடிங் பாட்டிலில் வர மாதிரியே அதுக்குள்ளே லப்பர் எடுத்துகிட்டு மூடி வைக்கிற மாதிரி அதுக்குமே ஒரு லெட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல சூப்பரான ஒரு மிக்கி அந்த கார்ட்டூன் கேரக்டர் எனாமல் போட்டு சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இதுவுமே வந்து நிறைய கெப்பாசிட்டிஸில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு மாடல், அதுவுமே பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எனாமல் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ப்ளைன் எனாமல் இல்லாமல் ப்ளைனாக அந்த மிக்கி டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து 1 லிட்டர் கெப்பாசிட்டி வரக்கூடியது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆன்டிக் சில்வரில் வர வாட்டர் பாட்டில் அந்த சீதனத்துக்கு கொடுக்கக்கூடிய டிசைனில் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து நார்மலாக நம்ம வீட்டிலே வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த சில்வரில் அதாவது வெள்ளியில் தண்ணி குடிக்கும்போது அது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்கள், இந்த டிசைன் வந்து கொஞ்சம் வந்து நியூ மாடலாக இருந்தது. எல்லாத்துக்குமே வந்து வெயிட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வெயிட் வந்து உங்களுக்கு புரியாது, வேஸ்டேஜுமே மென்ஷன் பண்ணிக்க. நெக்ஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அந்த கிண்டின்னு சொல்லுவாங்க, பால் அந்த ஊத்துற மாடல், அதுதான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து 100% சில்வரில் வரக்கூடியது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுற இந்த பாலாடை மாடல் கூட இங்கே நிறைய இருக்குது. ஸோ அந்த பாலாடை நிறைய தேடிட்டு இருப்பீங்க, அது வேணால் கூட இங்கே நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். இது என்னன்னு எனக்கே தெரியல. ஷாப்பில் இருந்தவங்ககிட்ட கேட்கும்போது பிள்ளையாருக்கு எப்படி கொடை மேலே வைக்கிறோமோ அது மாதிரி சாமிக்கு மேலே வந்து இது தொங்க விடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து கோயில்களிலும் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம வீடுகளில் கூட யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க.
நெக்ஸ்ட் வந்து ஒரு வாட்டர் ஜக்கு, அதுக்கு வந்து 2 டம்ளர்ஸுமே இருக்கிற மாதிரி ஒரு டைனிங் டேபிள் செட்டு மாதிரி நிறைய பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் வந்து நீங்கள் நார்மலாக வரக்கூடிய சில்வரில் தான் பார்த்துட்ருக்கீங்க. இது ஆன்டிக் சில்வர் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக் சில்வரில் வர மாதிரியே டிசைன்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. சப்போஸ் இந்த மாடல் எதாவது பிடிச்சிருக்கு, அது உங்களுக்கு ஆன்டிக்கில் வேணும்னாலும் அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் வந்து அதுக்கு வந்து 2 டம்ளருமே வந்திருக்கு. இதெல்லாம் வந்து தனித்தனி ப்ரைஸு. டம்ளர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி வெயிட்டு அண்ட் ஆல்சோ ஜக்குமே வந்து தனித்தனி வெயிட்டு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குற என்டையர் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நான் வந்து வேஸ்டேஜ் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து உங்களுக்கு வந்து மற்ற கடைகளில் வந்து வாங்கும்போது உங்களுக்கு வந்து எங்கே விலை கம்மியாக கிடைக்கிது அப்படின்னு ரேட் கம்பேரிசன் பண்ணி வாங்குறதுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் இப்போ யாராவது வெளிப்பொருட்கள் வாங்கணும்னு தேடிட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு பூஜா ஐட்டம் தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கெலாம் வந்து நம்ம குட்டி கிருஷ்ணரை வந்து இதில் வச்சு தாளாட்டும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நியூவாக யாராவது பூஜை ரூமுக்கு வந்து இந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இங்கே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் பார்த்திங்கன்னா வெயிட் வாரியாக நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்மியான வெயிட்டில் கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே நிறைய வச்சுருந்தாங்க. குட்டி குட்டி ஐட்டம்ஸுமே நிறைய இருக்குது. ஸோ வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ மெஷரிங் கப்ஸ் இப்போ ட்ரெண்டியாக வந்தாலும் இந்த மாதிரி படி வந்து நம்மளால் வந்து அதை அவாய்ட் பண்ணவே முடியாது நம்ம கிச்சனில். பிகாஸ் பார்த்திங்கன்னா அந்த ஆழாக்கு வழக்கு அண்ட் வந்து அது சேரு அந்த மாதிரி ஒரு அளவுகளை நம்ம தமிழ் முறைப்படி சொல்லுவாங்க நிறைய பேர்களில். அந்த மாதிரி பொருட்கள் அந்த படி ஐட்டம்ஸ் வந்து இங்கே நிறைய வச்சுருந்தாங்க. இப்போ பார்க்குறது வந்து நல்ல பெரிய படி, சங்கு சக்கரம் அந்த நாமம் போட்ட டிசைனில் இருக்குது. இதுவே வந்து ஆல் பீப்புள் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி டிசைன்ஸ் இல்லாமல் ப்ளைனாக கூட இங்கே நிறைய படிகள் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து வெளியில் உங்கள் வீட்டுக்கு வாங்கணும், அப்படி இல்லைனா சீதனத்துக்கு உங்கள் பொண்ணுங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். வீவர்ஸ், இது கம்ப்ளீட்லி நோ ப்ரமோஷன். சரவணா ஸ்டோர்ஸில் நம்ம வந்து ப்ரமோஷன் பண்ண வரலை. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து இந்த பொருட்கள் எல்லாம் எங்கே விற்குது அப்படின்னு தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டென்ட்டாக கொண்டு வந்து நான் காமிச்சிட்ருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடியோவோட கண்டென்ட்டே இதுதான். ஸோ வந்து ப்ரமோஷனுக்காக நம்ம இந்த வீடியோவை பண்ணலை. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வாழை மரங்கள் வந்து நம்ம பூஜா ரூமில் இருக்கக்கூடிய ரொம்ப அவசியமான பொருளுங்க. இது வந்து வரலட்சுமி விரதத்துக்கு அம்மனுக்கு பக்கத்தில் வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு லக்ஷ்மி கடாட்சமான ஒரு பொருள். அது நம்ம பூஜா ரூமில் வச்சா ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து சாமி கிரீடம் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி வந்து சைஸ் வாரியாக சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் யாராவது சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இங்கே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். வெள்ளி பொருட்கள் சொன்னதும் யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது ஒன்று சில்வர் டம்ளர்.
அதாவது வெள்ளி டம்ளர், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து சில்வர் கிண்ணம். இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக முதல்ல ஞாபகம் வரும். ஸோ அந்த வகையில் வந்து சைஸ் வாரியாக நிறைய டிசைன்ஸ் வாரியாக நிறைய இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நியூவாக எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரேயில் கொண்டு வந்திருந்தாங்க. அதில் சில மாடல்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தாங்க இருக்கும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யுனிக்கான ஐட்டம்ஸ், அது மட்டும் இல்லாமல் நாமளாக வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய ரெகுலர் ஐட்டம்ஸுமே வந்து நிறைய வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வகையில் வந்து நம்ம பூஜா ரூமில் வந்து குங்குமம், விபூதி, சந்தனம் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம்னா இதில் வச்சு கொடுக்கலாம். ஒரு வீட்டில் வந்து ஒரு கல்யாணம், இப்போ கல்யாண மண்டபத்துக்கு எடுத்துகிட்டு போய் ரிசப்ஷனில் கூட வச்சு அதில் வரவங்கெல்லாம் இதில் வந்து மங்களகரமாக எடுத்து வச்சுட்டு போவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக தெரியும். நெக்ஸ்ட் ஒரு யூனிக்கான க்யூட்டான ஐட்டம் பார்த்துட்டு இருக்கீங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு கூடை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது என்ன யூஸுக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. ஐ திங்க் வந்து படி மாதிரி யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பொருட்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் கோல்டு பிளேட்டடில் வரக்கூடிய பூஜா ஐட்டம்ஸ் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நிறைய யூனிக்கான சில்வர் வெசல்ஸ் ஐட்டம்ஸ் கூட பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்து தங்கம் வாங்க முடியலனாலும் வெள்ளி பொருட்களை தங்கம் மாதிரி மின்னணும்னா இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிட்ருக்காங்கங்க. ஸோ வந்து அதில் முக்கியமான சில ஐட்டம்ஸ் காமிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அஷ்டலக்ஷ்மி சொம்பு தான் பார்த்துட்ருக்கீங்க. கலசம்லாம் வைக்கிறது வந்து இது வந்து ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய பொருள். நம்மளுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து இப்போ நம்ம வரலட்சுமி விரதம் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறோம், இல்லைனா ஒரு முக்கிய விசேஷங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்பவே யூஸ் ஆகக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக அதில் வந்து ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக கோல்டு பிளேட்டட் கொடுக்காம அங்கங்கே வந்து கோல்டு பிளேட்டட் கொடுத்து உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக சில்வரில் ஒரு ஃபினிஷிங் பண்ணி சூப்பராக இந்த பூக்கூடை பண்ணியிருக்காங்கங்க. நீங்கள் பூஜா ரூமில் வச்சு யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஒரு பெரிய பெரிய கோயில்களுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுடைய மரியாதையே தனியாக இருக்குங்க. ஸோ வந்து அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு வெசில் தான் பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு தான் பார்த்துட்ருக்கீங்க. கோல்டில் கூட காமாட்சி அம்மன் விளக்கு வருதுங்க. இந்த ஷோரூமில் கீழே வந்து கோல்டில் வச்சுருக்காங்க. பட் அதில் வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து வரலட்சுமி விரதத்துக்குலாம் யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு அம்மன் முகம் தான் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து நீங்கள் ஜெர்மன் சில்வரில் நிறைய பார்த்துட்ருக்கீங்க. அந்த மாதிரி வைக்கிறது நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இது வந்து பியூர் வெளியில் வந்து கோல்டு பிளேட்டட் பண்ணி அம்மன் முகம் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பூஜைக்கு யூஸ் பண்ணுற நிறைய தூப கலசம் அண்ட் வந்து மணி இதெல்லாம் கூட நிறைய வந்து ஸ்டோன்ஸில் பதிச்சு நல்லா கிராண்டாக பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் கோயில்களுக்கு வேண்டிக்கிட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். பிகாஸ் வந்து அவ்வளோ யுனிக்கான பொருள். இல்லை உங்கள் வீட்டில் வந்து கிராண்டாக இருக்கணும், உங்கள் பூஜை ரூமில் வச்சு யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா கூட வாங்கிக்கலாம். அண்ட் ஆல்சோ இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கிரகப்பிரவேசம் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு யூனிக் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பொருட்களை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கலாம்.
இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு கோயில் கான்செப்டில் வரக்கூடிய ஒரு குங்குமச்சிமிழ், அதாவது கோல்டு பிளேட்டடில் பண்ணியிருக்கக்கூடிய குங்குமச்சிமிழ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. யூனிக்காக இந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நிறைய கோல்டு பிளேட்டட் ஐட்டம்ஸ், அதுவே வந்து வெள்ளியில் வந்து நிறைய இங்கே வச்சுருக்காங்க. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருந்தது? யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை இன்ஃபர்மேட்டிவாக இருக்கா? என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இந்த மாதிரி பொருட்கள்லாம் எங்கே விற்கிதுன்னு தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இல்லை வீடியோ பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி தான் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சூப்பரான கண்டென்ட் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் எந்த வீடியோ எந்த கடையில் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.